ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு நம்ம மதுரை சித்திரை திருநாள் நடக்குது ஃபங்க்ஷன். நம்ம மீனாட்சியை பற்றி ஒரு இது பேச புண்ணியம் செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட முன்னாடி மீனாட்சி அம்மன் கோவிலில் மடப்புள்ளி அர்ச்சகர் வந்திருக்காங்க பாருங்களேன். அந்த அர்ச்சகர் வந்து அப்போல்லாம் அம்பாள்கிட்டலாம் நம்மளாம் பேசுவோம் பாருங்களேன். அதுபோல் அந்த அர்ச்சகர் வந்து சொல்லியிருக்கா, இங்கே பாரு அம்மா, இங்கே பாரு அப்படின்னு வா அம்மாவை அப்படி தானே உரிமையாக சொல்லுவா. அதுபோல் அந்த அர்ச்சகர் வந்து எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, அதனால் நான் வந்து படுத்துக்க போகிறேன், நீ என்னை கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்பு அப்படின்ட்டு. பார்த்தா உச்சிக்கால பூஜை வந்துருக்கு. அவர் மெய் மறந்து களைப்பில் தூங்கிட்டார். கதவை வந்து எல்லா பேர் கோவில்காரெல்லாம் ட்ரெஸ்டிலாம் தட்டுறா. அப்போ அம்பாலே வந்து எல்லாமே பண்ணி வச்சிட்டான் பிரசாதம்லாம். அந்த ட்ரெஸ்டிலாம் வந்து இன்னும் நைவேத்தியம் எடுத்துகிட்டு வா, நேரம் ஆகுது. ஐயோ நான் தூங்கிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ உள்ளே போய் பார்க்குறார், எல்லாம் போலி, பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த ட்ரெஸ்டி வந்து எல்லா பேரும் இவ்வளோ பண்ணிவிட்டு ஏன் முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரராஜன் பேர், அவர் பேர் சுந்தரராஜா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இப்போ உள்ள அம்பாளுக்கு நெய் சொட்ட சொட்ட அவ்வளோ இருக்கான். அப்போ மீனாட்சி சொல்கிறாளாம், பயப்படாத, நீ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. இப்போ சின்ன ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் பண்ணுவேன் கூர்ந்து அந்த ட்ரெஸ்டி பேஷ்கார் எல்லா பேரும் பார்க்குறா, மீனாட்சியோட மூக்குத்தி, மாணிக்க மூக்குத்தியை காணுமா. அப்போ அந்த மடப்புள்ளி அவர் தான் இன்னும் இது பண்ணிட்டாரா என்ன அப்படின்ட்டு கேட்குறப்ப மீனாட்சி அம்பாள் வந்து சொல்கிறான், அவன் அர்ச்சகர் வந்து என் பிள்ளை வந்து எதுவுமே செய்யலை, நான் தான் மடப்பள்ளியில் வந்து இருட்டாக இருந்ததுனால என்னோடய மூக்குத்தியை கழட்டி நான் வந்து பிரசாதம் நைவேத்தியம் பண்ணேன் அப்படிங்களா. எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்கள் அந்த தொண்டருக்கு. அவ்வளோ தொண்டு செஞ்சுருக்கிறதுனா அம்பாலே வந்து தனக்குரிய வேலையை பார்த்துட்டு இருக்கா பாருங்கள். அவருடைய என் பணியை நீ செய், உன் பணியை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அதுக்கேற்றாப்புல அம்பாலே வந்திருக்கா பாருங்களேன். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஸ்தலம் சித்திரை திருநாள். இன்னும் கொடி ஏற்றிட்டா பட்டாபிஷேகம் நடக்கும்போது அழகர் வந்து ஆற்றுல இறங்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்போடு இருக்கும். எனக்குலாம் 14 வருஷம் குழந்தை இல்லைங்க, இது வரைக்கும் அழகான குழந்தை பிறந்திருக்கா. ஒவ்வொரு வருஷம் லட்டு கொடுத்து, ஒவ்வொரு வருஷம் என்னால் முடிஞ்ச புளியோதரை கொடுத்து, அந்த பெருமாள் கொடுத்தா தான் இல்லை, நம்ம ஆத்மாக்கத்துக்கு நான் சொல்ல வரேன். அப்போ அந்த மடப்புள்ளி அர்ச்சகர் வந்து காலில் விழுந்தாராம், எனக்கு என் பணியை நீ வந்து செஞ்சிருக்கிய அப்படிங்கிறப்ப அம்பாள் சொல்கிறா, மீனாட்சி பேசுகிறா, உன் பணியை நீ வந்து என் பணியை நீ செஞ்சதுனால உன் பணியை நான் செஞ்சேன் அப்படிங்கிறா அம்பாள். இப்போ எவ்வளோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்போயும் ஒரு சில தொண்டர்களுக்கெலாம் இன்னமும் அந்த திருவிளையாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து நடந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தெய்வம் நேரில் வந்தது, இப்போ மனிதாரூபத்தில் தெய்வம் வரா. கண்டிப்பாக அதுதான். நமஸ்காரம்.